மாறன் சீரியல்ல இப்போ ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்கு. வீராவும் மாறனும் வந்து முத்தம் குடுக்குற மாரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. மாறன் மாட்டுக்கும் வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. "போ நமக்கு இன்னைக்கு ஆட்டோல தான் தூங்கணும் போல இருக்கு. காலும் நீட்ட முடியல, கையும் நீட்ட முடியல. கஷ்டம் தான். சரி பரவால்ல விடு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வீராக்கு புடிச்ச ஆட்டோல இப்ப தூங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீரா மனசுல வந்து இடம் பிடிச்சிருவோம். மாறா நம்பிக்கை தான் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அசந்து வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப, வீராக்கு வந்து மனசே கேட்கல. ஜன்னல வந்து லைட்டா வந்து தொறக்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. தொறந்து பார்த்தோன்னே, பாவம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இவன் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு வீராக்கு டோட்டலா வந்து புரியவே இல்ல. அப்படியே வந்து தூக்கத்திலே வந்து உளர்றாங்க நம்ப மாறன். "வீரா நீ என்னைக்கா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருவ. ஏன்னா, நான் காது குடுத்து பேசுற விஷயத்த எதையுமே வந்து நீ கேட்க மாட்டேங்கிற. பழைய வீரா எப்படி தெரியுமா இருப்பா? நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்பா. நல்லது கெட்டது எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவா. இப்ப தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ரொம்ப வேதனையோட இருக்காங்க நம்ம வீரா. இவன் என்ன தூக்கத்துல உளர்றான். ஒரு 5 நிமிஷம் தானே டைம் கேட்குறான். குடுத்து பார்த்தா போச்சு. இவன் கூட இருக்கிறப்ப நமக்கும் நிம்மதியா, சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுது. அப்படியே வந்து கதவ தொறந்துட்டு யாருக்குமே தெரியாம வந்து ஆட்டோல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீரா மாறன் மாட்டுக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்காக எவ்வளோ வந்து அடியெல்லாம் வாங்கியிருக்கான். ரொம்பவே பாவம் தானேன்னு சொல்லி மாறன் கன்னத்த புடிச்சு அப்படியே வந்து லைட்டா வந்து தொடலான்னு வரப்ப, மாறனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. அந்த இடத்துல டக்குனு வந்து எந்திச்சிடுறாங்க. நம்ம மாறன், "ஏய் வீரா! என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? டேய் மாறா! இதெல்லாம் கனவா இருக்கும்டா" அப்படின்னு சொல்லும்போது, "கனவெல்லாம் இல்ல. எந்திரி. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் நான் இங்க வந்தேன்." "அப்படியா? நீ எனக்கு இரக்கம் பார்க்குறியா? என்னடா இது நம்பவே முடியல. இரு ஒரு நிமிஷம் என்னை கிள்ளிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல மாறன் வந்து உண்மையிலே வந்து கத்துறாங்க. உடனே ஏந்திச்சு வந்து உட்காந்துடுறாங்க நம்ம மாறன். "இதெல்லாம் உண்மையா? எப்புட்ரி? நீ என்ன மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! நீ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தெரிஞ்சுக்கலாமா? எதுவும் கலாய்க்கலல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கேட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நானும் உன்ன காதலிச்சேன்." "என்னது? நீ என்ன காதலிச்சியா? எப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, "முன்னாடியே நான் உன்ன காதலிச்சேன்டா. அதுக்கப்புறம் தான் வந்து கண்மணி திடீர்னு வந்து எனக்கு மாப்பிள பார்த்ததுனால, எனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு டோட்டலா வந்து புடிக்கவே இல்ல. எனக்கு புரியவும் இல்ல. அதுக்கப்புறம் தான் இது மாரிலாம் பிரச்சனை நடந்துருச்சுங்கிற மாரி, அவங்க தப்ப வந்து ஒத்துக்கிறாங்க. "உண்மையா தான் சொல்றியா? என் வாழ்க்கை மாறிடுச்சா? நானும் வந்து உன்ன சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னு நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. "ஆமான்டா, நீ எனக்காக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. பிருந்தா வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் மாறவே மாட்டா. அவ இவ்வளோ சீக்கிரம் மாறியிருக்கான்னா, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "இல்லம்மா, அவ ஏதாவது சொன்னான்னா நம்பாத. அப்பன்னா உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. வீரா, அடுத்தது சொல்லு. என்ன மன்னிச்சுட்ட தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, நான் உன்ன மன்னிச்சுட்டேன். போதுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அந்த இடத்துல சந்தோஷம் தாங்கல நம்ம மாறனுக்கு. 2 பேரும் வந்து முத்தம் குடுக்கலான்னு சொல்ட்டு கிட்டக்க வராங்க அந்த இடத்துல. இது ஒரு வேள மாறனோட கனவா இருக்குமா? இல்ல உண்மையிலேயே நடந்த விஷயமா இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோமோ வந்து வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாம் கனவா இருக்குமா? இல்ல உண்மையில நடந்திருக்குமா? வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேக்ஸிமம் கனவா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். அந்த இடத்துல திடீர்னு வந்து டக்குனு வந்து ஏந்திச்சு பார்த்தா, "என்னடா இது இவ்வளவும் கனவா இருக்கே!" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கியூட்டா அழகா வந்து ரியாக்ஷன் வந்து குடுப்பாங்க. கம்பிக்கு தான் வந்து முத்தம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.